உபன்யாசம் 9. நுட்பமான சில சப்த தத்துவங்கள். அடியேனுடைய திருத்தகப்பனார் மகாபாஷ்யாந்தம் வியாக்கரணம் அதிகரித்தவரென்று பிரசித்தி. இவ்வூரில் வடவண்டை மாடவீதியில் கோயில் கந்தாடை அண்ணன், அதாவது ஜடப்ரோல் தாடி ராமானுஜாச்சாரியார் என்றிருந்தவரை இக்காலத்தவர்களும் பலர் அறிவர். அவருடைய திருத்தகப்பனார் ரங்காச்சாரியர் என்பவர். அவர் மகாபாஷ்யாந்த பண்டிதர். அவருக்கு சப்த குணோதீபம் என்று ராஜ சம்ஸ்தானத்தில் விருது அளிக்கப்பட்டிருந்ததாம். காஞ்சியில் ஸ்ரீமத் திருப்புட்குழி சுவாமி என்று பிரசித்தராய் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கிருஷ்ணதாதாச்சாரியர் சுவாமி என்பவர் அந்த ஜடப்ரோல் ரங்காச்சாரியர் சுவாமி சந்நிதியிலே வியாக்கரணம் வாசித்தவர் என்று பிரசித்தி. அவர் வாசித்து முடித்த பின்பு அடியேனது திருத்தகப்பனார் சிலருடன் சேர்ந்து அந்த ரங்காச்சாரியர் சுவாமியிடத்தில் வியாக்கரணம் வாசிக்கத் தொடங்கி மகாபாஷ்யாந்தம் அதிச்சரித்து முடித்தார். இது நிற்க காஞ்சியில் ஸ்ரீமத் காதி சுவாமி, அதாவது வைகுண்டவாசியான பிரதிவாதி பயங்கரம் ஜகத்குரு அனந்தாச்சாரிய சுவாமி எழுந்தருளியிருந்த காலத்தில் அவரிடம் அடிக்கடி வித்வான்கள் பலர் சம்பாவனை பெறுவதற்கு வருவார்கள். அவரவர்கள் முன்னம் அடியேனுடைய திருத்தகப்பனாரிடம் வந்து தங்களை தெரிவித்து கொண்டு இவரை முன்னிட்டே ஸ்ரீ காதி சுவாமியை காண்பார்கள். சேகாரந்தம் வாசித்திருக்கிறேன் என்று சிலர் வருவர். மகாபாஷ்யாந்தம் வாசித்திருக்கிறேன் என்று சிலர் வருவர். காவிய நாடகாலங்காரங்கள் பூர்த்தியாக வாசித்திருக்கிறேன் என்று சிலர் வருவர். அவரவர்களை திருத்தகப்பனார் சிறிது பரீட்சிப்பர். சித்தாந்த கௌமுதியிலோ சேகரத்திலோ மகாபாஷ்யத்திலோ பரீட்சிப்பதற்கு முன்பு பெரும்பாலும் சப்த மஞ்சரியிலும் தாது பாடத்திலும் சமாச விக்கிரகங்களிலும் பரீட்சிப்பர். அடியேன் 14வது பிராய முடிவில் திருத்தகப்பனாரை இழந்தவனாதலால் 12வது பிராயம் முதலாக திருத்தகப்பனாரிடம் வித்வான்கள் வருவதையும் அவர்கள் பரீட்சிக்கப்படுவதையும் அப்போது திருத்தகப்பனார் சாதிக்கும் விசேஷங்களையும் நன்கு அறிவேன். அந்த பரீட்சைகள் அடியேனுக்கு எவ்வளவோ உபகாரங்களாய் இருந்தன. அவற்றை அடிக்கடி நினைக்கிறேன். அவற்றை தெரிவிப்பது சம்ஸ்கிருத பாஷா அபிமானிகளுக்கு அத்யந்தம் உபகாரமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையினால் இங்கு சிறிது தெரிவிக்கிறேன். எவ்வளவோ தெரிவிக்க வேண்டியவை உண்டு. ஆனாலும் சிற்சில விஷயங்களை மட்டும் ஈண்டெழுதுகின்றேன். சப்த மஞ்சரியில் சுச்சி சப்தம், கர்த்ரு சப்தம், மிருது சப்தம் முதலிய சில சப்தங்கள் நபும்சகலிங்கத்திலேயே படிக்கப்படுகின்றன. இவை பும்லிங்கத்தில் கிடையாதா, ஸ்திரீலிங்கத்தில் கிடையாதா? இவற்றுக்கு 3 லிங்கங்களிலும் பிரயோகம் காண்கின்றதே என்று பல பிரயோகங்களை எடுத்துக்காட்டி சப்த மஞ்சரியில் எதற்காக நபும்சகலிங்கத்தில் மட்டும் படிக்கப்பட்டன? சம்பு சப்தமும் மிருது சப்தமும் ஒரே விதம்தானே? தாத்ரு சப்தமும் கர்த்ரு சப்தமும் ஒரே விதம்தானே? ஹரி சப்தமும் சுச்சி சப்தமும் ஒரே விதம்தானே என்று இப்படி ஒரு நாள் ஒரு பண்டிதரை கேள்வி கேட்டார். அவர் தலைக்கால் இல்லாதபடி ஏதோ பதில் சொல்லுகிறார். சுச்சி சப்தமும் ஹரி சப்தமும் ஒரே மாதிரி அன்று, சம்பு சப்தமும் மிருது சப்தமும் ஒரே மாதிரி அன்று, தாத்ரு சப்தமும் கர்த்ரு சப்தமும் ஒரே மாதிரி அன்று என்று விடை கூறி வாசியை விளக்க அவரால் ஆகவில்லை. இப்படிப்பட்ட பரீட்சைகள் பல பண்டிதர்களுக்கு நேரும். தக்க விடை கூறுவாரும் உலர். பாஷ்யாந்தம் வாசித்தவென்னை சப்த மஞ்சரியில் பரீட்சிப்பது நியாயமா என்று முணுமுணுத்து கொண்டே எழுந்து போய்விடுவாரும் சிலர். பாஷித பும்சகம் பும்வத் காலவஸ்ய என்கின்ற சூத்திரத்தை சொல்லி உபாதித்து திருப்திகரமாக விடையளிப்பவர்களும் உண்டு. இத்தகைய கேள்விகள் ஒன்றிரண்டல்ல. ஒரு நாள் ஒரு பண்டிதர் திருத்தகப்பனாரிடம் வந்து ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் ஸ்ரீயஹா ஸ்ரீஹி ஸ்ரீரங்கேசய தவச்ச ஹிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் த்வத்தோப்யுச்சைர் வ்யமிக பணாமச்ருணுதராம்
என்கின்ற ஸ்லோகத்தை உபன்யசிக்கிறார். இதில் 2வது பாதத்தில் பனாமகா என்பது கிரியாபதம், சொல்லுகிறோம் என்பது இதன் பொருள். லட்டில் உத்தம புருஷ பகுவச்சன ரூபம் இது. இதை அவர் சொல்லி முடித்தவுடனே திருத்தகப்பனார் அவரை கேட்டார். பனாமகா என்று விசர்காந்தமாக கொள்ளாமல் பனாம என்று அவிசர்க்கமாகவும் கொள்ளலாமன்றோ? லோட் உத்தம புருஷ பகுவச்சன ரூபம் பனாம என்றுள்ளதன்றோ? சொல்லக்கடவோம் என்று அதற்கு பொருளாதலால் அப்பொருளும் சம்பாவிதம்தானே, அப்படியும் பதம் பிரிக்கலாமன்றோ என்று கேட்டார். அந்த பண்டிதர் சற்று ஆலோசித்து, ஆஹா, அப்படியும் கொள்ளலாம், அதிலும் பிசகு ஒன்றுமில்லை என்றார். பிறகு திருத்தகப்பனார், நன்றாக ஆலோசித்து சாதிக்க வேணும் என்றார். இங்கு ஆலோசிக்க வேண்டியது என்ன இருக்கிறது? பனாமகா என்கின்ற ரூபம் போலே பனாம என்கின்ற ரூபமும் சாஸ்திரியந்தானே என்கிறார் அவர். பிறகு திருத்தகப்பனார், இவ்வூரில் பல வித்வான்கள் இருக்கிறார்கள், இக்கேள்வியை அவர்களிடம் கேட்டு பார்க்க என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். அவரும் எழுந்து போய்விட்டார். அவர் மறுபடியும் திரும்பி வந்ததாக நினைவில்லை. இங்குள்ள மர்மத்தை திருத்தகப்பனார் அடியேனுக்கு விவரித்து சாதித்தார். பனாமகா என்கின்ற பதத்திற்கு அடுத்தபடி ஸ்ருணு என்கின்ற பதம் உள்ளது. இதில் முதலெழுத்தை நாம் தமிழில் எழுதும்போது ஸ்ரு என்று எழுதுகிறோம். இது சம்யுக்தாட்சரம் போல் தோன்றும். பலர் அல்லது சிலர் உச்சரிக்கும் போதும் சம்யுக்தாட்சரம் போலவே உச்சரிக்கிறார்கள். உண்மையில் இது சம்யுக்தாட்சரம் அன்று. கிருஷ்ண சப்தத்தில் முதலெழுத்து எப்படி சம்யுக்தாட்சரம் அன்றோ அப்படித்தான் இதுவும். ஷிர் நு என்றுதான் எழுத வேண்டும், கிருஷ்ண என்றுதான் எழுத வேண்டும். இனி ஸ்ரீ குணரத்ன கோஷ ஸ்லோகத்திற்கு வருவோம். அங்கு பனாமக என்று விசர்க்காந்தமாக இல்லையாகில் விருத்தபங்கமாகும். ம என்றிருந்தால் அது லகுவான அக்ஷரமாகும். விருத்த லட்சணத்திற்கு சேர அங்கு குருவான அக்ஷரம் இருக்க வேண்டும். மகா என்று விசர்காந்தமாக இருந்ததால் அது விசர்க்கமானது அடுத்த அக்ஷரத்திற்கு தக்கபடி சகாரமாக மாறி சம்யோகே குரு என்ற வியாக்கரணப்படி லகுவான மகாரத்தையும் குருவாக ஆக்கிவிடும். விசர்க்கமின்றிக்கே பனாம என்று பிரித்தால் பொருளில் குறையில்லாவிட்டாலும் விருத்தபங்கம் அபரிகாரியமாகும். இது நுட்பமாக அறியத்தக்க விஷயமென்று திருத்தகப்பனார் எனக்கு 12வது பிராயத்தில் சாதித்ததை அடிக்கடி நினைக்கிறேன். உண்மையில் இது நுட்பமான விஷயமே ஆகும்.